இங்கே எழுந்தருளியிருக்கும் தவத்திரு பூஜ்ய சுவாமிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான பிரணாமங்கள். மற்றும் உள்ள சகோதர துறவி பெருமக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். அனைத்து இருபால் பக்த அன்பர்களுக்கும் எனது அன்பான வணக்கங்கள். சுவாமி விவேகானந்தரின் இந்த தேசமே சுவாமி விவேகானந்தரின் தெய்வம் அந்த மாதிரி ஒரு பொருள் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இந்த கருத்தை பற்றி பேசுகிறச்சு தேசபக்தி அப்படிலாம் வரும். நம்ம ஒவ்வொரு தலைப்பில் பேசிக்கிட்டு வரோம். சுவாமிஜியை பற்றி பேசுகிறோம். ஒவ்வொரு வருஷமும் பல பேர் பல விதங்கள்லையும் எல்லா இடத்துலையும் பேசிட்டு வரேன்னா சுவாமிஜி இதுக்குள்ளார தான் இவர் தேசபக்தி துறவி, வீர சன்னியாசி, விஸ்வ விஜேதா அப்படி அந்த மாதிரி அப்படியாக பொருளாக கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஒவ்வொரு கோணத்திலிருந்து அவரை பார்த்து நம்ம அனுபவிக்கிறோம், அந்தந்த கருத்துக்களை உள்வாங்குகிறோம், அதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்குறோம். நம்ம இப்போ கோயில் இருக்கிறது, பெருமாள் கோயில்னா காஞ்சிபுரத்தில் இருக்கார் வரதராஜ பெருமாள்னா ஒரு உற்சவம் வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நாளைக்கு கருட வாகனத்தில் வருவார், ஒரு நாள் சேஷ வாகனத்தில் வருவார். அப்போ பெருமாள் அதே பெருமாள் தான். நம்ம ஒரு காட்சியாக பார்த்து அனுபவிக்கிறோம். அதுமாதிரி திருவண்ணாமலையில் பெருமாள் அண்ணாமலையாக இருக்காருன்னா ரிஷபா வாகனத்தில் சோமாஸ்கந்தராக அர்த்தநாரி ஒரு அவதாரத்தில் ஒரு வேடத்தில் நமக்கு காட்சி கொடுப்பார். அப்படி சுவாமி விவேகானந்தர் பல கோணங்களில் நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவருடைய பர்சனாலிட்டி, அவருடைய குருநாதரை பற்றி சொல்கிறச்ச என்ன சொல்கிறார், நான் அவர் பேச துணிய மாட்டேன், நான் பிள்ளையார் பிடிக்க அது வேறு மாதிரியாக முடிஞ்சிடும், அதனால் நான் அவரை பற்றி பேச முற்பட மாட்டேன்னு சொல்லி சில இடங்களில் கொஞ்சம் சொன்னது தான் எனது குருநாதர் என்ற ஒரு தலைப்பில் மை மாஸ்டர் ஆங்கிலத்திலையும் நமக்கு கிடைச்சிருக்குது. அவரை பற்றி விழாவாரியாக நான் இப்போ சொல்ல புறப்படுறேன்னு சொன்னது கிடையாது. அதே மாதிரி விவேகானந்தரும் புலிக்கு பிறந்து பூனை ஆகுமா, அப்போ அவருடைய ஆளுமை அப்படி பறந்தது, விரிந்துபட்டது. ஒரு எல்லைக்குள்ளார அவரை சுருக்கிவிட முடியாது. தேசபக்தி துறவி தான் இந்த மாதிரி அவரே சொல்கிறார், நான் என்ன பாரத நாட்டுக்கு மட்டும்தான் சொந்தமா, இவங்கெல்லாம் வர்றச்சு மனித குலம் பூராவுக்கும் தான் இறங்கி வர்றாங்க. குரு மகாராஜா அப்படின்னா அவருடைய சீடர் அப்படி தான், நம்ம அன்னையும் அப்படி தான், இந்த இயக்கமும் அப்படி தான் அதனால தான் நம்ம எல்லா நாட்டிலையும் ரஷ்யாவிலலாம் கம்யூனிஸ்ட் நாட்டிலலாம் கூட நம்ம போய் இருக்கிறோம். அடுத்ததான் இப்போ தேசமாக அவர் அந்த தேசத்தை தெய்வமாக நினைக்கிறச்சு அவர் பட்டால் அவஸ்தை இருக்கிறதே அது சொல்லில் விளக்கவே முடியாது. இந்த தெய்வம் அவர் பார்க்குறோம், அந்த தெய்வமாக வழிபடுறச்சே அந்த தெய்வம் எப்படி இவரை சோதிக்குது அப்படிங்கிறச்சே, இந்த தேசம் எப்படி சோதிச்சுட்டுதுன்னா நம்ம கண்ணப்ப நாயனார் வாழ்க்கையில் பார்க்குறோம். அந்த சிவபெருமான் அவரை வழிபட திடீர்னு போகிறார், அந்த சம்ஸ்காரத்தினால் தெரிஞ்சிடுது அவருக்கு, வழிபடுறார், ஒன்றாகி விடுகிறார், பேரும் உணர்வு பக்தியில் திளைத்து விடுகிறார். அவரை சோதிக்க நினைத்த அந்த சிவபெருமான் என்ன செய்கிறார் நமக்கு தெரியும் அந்த கதை. அப்போது கண்ணையே கொடுத்து அந்த சிவபெருமானுடைய அந்த துன்பத்தை வருவித்து கொண்ட துன்பம் இவருடைய பெருமை தெரிவதற்காக அந்த கண்ணையே கொடுத்து கண்ணப்ப நாயனார் கண்ணப்பா நில்லப்பா என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய வாசகத்தை கொடுத்து நமக்கெல்லாம் அப்படி ஒரு மயிர்கூச்சொறியக்கூடிய ஒரு வரலாற்று நமக்கு கிடைச்சிருக்குது சமயத்தில், இந்து சமயத்தில். அதே மாதிரி சுவாமிஜி கண்ணப்ப நாயர் கண்ணை கொடுத்தார். இந்த பாரத தேசத்தை தெய்வமாக மதித்து தெய்வமாக இதே தெய்வம் நினைச்சு நம்ம சுவாமி விவேகானந்தருடைய பெருமை உலகிற்கு தெரிய வேண்டும் என்றோ நமக்கெல்லாம் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்றோ தெரியல, சுவாமி தன்னையே கொடுக்க வைத்து விட்டார் பாரத மாதா அவர்கள். அப்படி தெய்வம் வழிபட்டுச்சு. அவர் பட்டாத துன்பம் என்ன, நல்ல ஆனந்தமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தானே. அப்போ காலமாறாங்க, அப்புறம் குருமாரஜிட்ட வர்றார். அதுக்கு பிறகு பரிவராஜகரா வர்றச்சே தான் அந்த பெரிய சகாப்தம் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைகிறது. எப்படிப்பட்ட ஆளுமை என்பது தெரிய வருகிறது. அங்கே உட்கார சுற்றி வந்துட்டா அதுக்கு பிறகு அவருக்கு அந்த பிடிச்சிக்குது. இந்த தெய்வ பக்தி என்பது இந்த தேசம் எப்படியாப்பட்ட தேசம் இது. கன்னியாகுமரியில் போகிறச்சு பார்க்கிறார், எப்படியா இங்கே ராமர் வாழ்ந்த இடம், இங்கே கிருஷ்ணர் வாழ்ந்த இடம், இங்கே 4 வேதங்கள் வந்த இடம், இங்கே 18 புராணங்கள் பிறந்த இடம், இங்கு 63 நாயனார்கள் வாழ்ந்த மண், 12 ஆழ்வார்கள் அமர்க்களமாக ஆனந்தமாக ஆனந்தத்தை விதைத்து சென்ற ஒரு மண் என்று பிரிகிறார். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடி, அதன் முந்தைய 1000 ஆண்டுகள் இருந்து முடிந்தது மின்னாடி, அவர் சிந்தையில் 1000 எண்ணங்கள் பிறந்து வளர்ந்தது மின்னாடி,
இதை வந்தனை கூறி மனதினில் இருத்தி வாயுர வாழ்த்தேனோ வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்று வணங்குதல் செய்வேனோ அப்படின்னு பாரதியார் சொல்றார். அதைத்தான் நாங்கள் போய் உட்கார்ந்த உடனே என் நாட்டுக்கு இந்த மாதிரி கதியா எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு எப்படி ஆயிடுச்சு அப்போ அதுதான் இப்போ சார் அப்படி ஒரு நல்ல அழகா எக்ஸாக்டா அப்படி இது இன்னொரு ஒரு நம்ம இந்த ஜீவனம் பூரா மறக்க முடியாத அளவுக்கு ஒரு சித்திரத்தை கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அப்படி இருந்த நாடு தான். ஆனால் சுவாமிஜியும் குருமகாராஜ் அவதாரம் பண்ணி வந்துச்சு எப்படி இருந்தது? சாத்திரம் ஒன்றும் காணார் பொய் சாத்திர பேய்கள் சொல்லும் பொய்கள் சொல்லியே கோத்திரம் ஒன்றாயிருந்தாலும் ஒரு கொள்கையில் பிரிந்தவனை குலைத்து இகழ்ந்திடுவார். தோத்திரங்கள் சொல்லி அவர்தான் தோத்திரங்கள் சொல்லியே தம்மை சூது செய்யும் நீசர்களை பணிந்திடுவார். ஆத்திரம் கொண்டே இவன் சைவன் இவன் ஹரிபக்தன் என்றே பெரும் கூச்சலிட்டு போரிடுவார்னு அந்த நிகழ்கால பாரதம் சார் சொன்னது அப்படியே ஆரம்பிச்சு சொன்னார். பாரத நாடு பழம்பெரும் நாடு, நாமதன் புதல்வர் இந்நினைவு அகற்றாமல் இருக்க வேண்டும். பாருக்குள்ளே நல்ல நாடு பாரத நாடு. பாரதியார் சொல்லுவார், இன்னும் ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் பிடிச்சது, எப்ப பார்த்தாலும் நினைச்சு பார்த்துப்பேன். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கமம், ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்திற்கு ஒரு புதுமை சொன்னார். அந்த புதுமை என்ன என்பதை அப்படியே அமக்கலமா அற்புதமா மறக்கவே முடியாது. படி நிலை கூடம் எல்லாம் சொல்லி அதுதான் ஒப்பில்லாத சமுதாயம். இது எங்கேயுமே இல்லையே, நமக்கு மட்டுமே சொந்தமானது. ஆனால் மறுபடியும் சொன்னார் தொண்டு, இங்க பகிர்வு, அதான் சனாதனம். யாதும் ஊரே யாவரும் கேளீர், யாதும் ஊரே. ஆனா சுவாமிஜி வந்த பிறகு என்ன சொல்றார்? இவன் சிவன், இவன் ஹரிபக்தன். சுவாமிஜி வந்து இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன நடக்குதுப்பா? ஒரே பிரிவு தான். இப்ப சைவம் பையன் அப்படி இருக்கு இல்லையா, அது ஒரு பிரிவுலயே கொஞ்சம் இப்படி இப்படி மார்க்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அது அமக்கலப்படுத்தி போலீஸ் வர அளவுக்கு இருக்கிறமே. அப்ப சுவாமிஜி வந்து கொடுத்த மெசேஜ் எங்க போச்சு? இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி மனமாற்றம் என்ன மட்டும் ஏற்படலையே. இந்த மதம் என்பது பிரிவெல்லாம் இருக்கும், வேற்றுமையில் ஒற்றுமை, சனாதனமான கருத்துக்கள் உள்ளது. இங்கதான் ராமர் இருந்தார், இங்கதான் கிருஷ்ணர் வந்தார், இந்த மகாவிஷ்ணு தான் இங்க இருந்திருக்கிறார், எல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்ம இந்த மனமாற்றம் வரவில்லையே. மதமாற்றத்தை எப்படி தடுக்க போகிறோம்? மனமாற்றம் இல்லாமல் மதமாற்றத்தை எப்படி நாம் வென்றெடுக்க போகிறோம்? மதமாற்றத்தை தடுக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்று சொன்னால் மனமாற்றம் வர வேண்டாமா? அந்த மனமாற்றம் வர வேண்டும் என்றால் சுவாமி விவேகானந்தர் வழிபட்ட தெய்வமாக கருதிய இந்த பாரத தேசத்தில் பிறந்த இந்த இந்து சமய கருத்துக்கள் செயல்முறை வேதாந்தமாக நாம் அனுசரிக்க வேண்டிய அவசியமும் கட்டாயமும் நிர்பந்தமும் இருக்கிறது. இருமுனைகளிலே ஒரு பக்கத்திலே நம்ம மதமாற்றத்தை தடுப்பதற்கு அரசும் மற்ற இயக்கங்களும் போராடுகின்றன, இன்னொரு பக்கத்தில் அது எந்த 2 கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் இந்த வழிபாட்டிலே சுவாமி விவேகானந்தர். ஒன்று பெண்ணடிமை, மற்றொன்று பாமர மக்களை இழிவுபடுத்தி தாழ்த்தி இவன் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒரு குலத்தாரை ஒதுக்கி வைத்திருக்கிறோமே. இந்த 2 தான் நம்ம இந்தியாவுடைய தாழ்வுக்கு. அந்த ஒப்பில்லாத பாரத சமுதாயம் எப்படி எப்படி ஒரு 1000 ஆண்டு காலம் ஒரு மதம் வந்து அழறான், அடுத்து ஒரு 500 ஆண்டு காலம் இன்னொரு வந்து சிண்டை பிடிச்சி உழுக்கிறான், முழிபிதிங்க நிற்கிறமே. ஏன் வந்தது? இந்த 2 காரணங்களை முக்கியமாக அடிக்கோடிட்டு காட்டுகிறார் சுவாமி விவேகானந்தர். இதை பார்த்துட்டு அங்க உட்கார்ந்த உடனே இந்த கன்னியாகுமரியில என்ன செய்வேன், எப்படி செய்வேன், இந்த சீர்கட்டை எப்படி வென்றெடுப்பேன், ஒற்றை மனிதனாக நினைத்து பார்க்க வேண்டும். அவர் சொன்னார்ல, பாவம் பாவம் பாவித்து பார்க்க வேண்டும். அவருடைய நிலையை, அவர் அந்த மனசை பறந்து விரிவடைவதே வாழ்க்கை, சுருங்குவது மரணமே தான். பறந்து விரிவடைவது. பெண் என்பவள் நம்ம தாய், நம் மகள், நம் சகோதரி, அவரவர்களுடைய மனைவி. இந்த எவ்வளவு நம்ம சரஸ்வதியை வழிபடுகிறோம், துர்கையை வழிபடுகிறோம், எல்லாம் இருக்கு. ஆனால் மனைவிக்கு இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம. இப்ப இன்னும் ஒரு 72 மணி நேரம், ஒரு வாரம் ஆகல, அந்த
ஒரு பெண்மணிக்கு, ஒரு குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது. எங்க போகிறோம் நாம் சொன்னா இப்ப என்ன செய்யறது? இப்போ எழுமின். பக்தர்களே, ராமகிருஷ்ணனுடைய அட்மைரர்ஸ், அவரை பாராட்டுகிறவர்களே, அவர் நேசிப்பவர்களே, பக்தர்களே, மாணவர்களே, சன்னியாசினியாக நானும் விழித்தெழ வேண்டும். எழுமின். நான் இந்த நாட்டிலே துறவியாக இருக்கிறேன் என்று சொன்னால் ஐயா சொன்னது மாதிரி அவ்வளோ பெருமைகள், கணக்கில் அடங்காத, பட்டியலிட முடியாத பெருமைகளுக்கு சொந்தக்காரன், அந்த ஆஸ்தி, அந்த பரம்பரையிலே வந்த துறவி நான் என்று அந்த கடந்த கால வரலாறு உன் பின்னணியில் இருப்பதை மறந்து விடாதே. எழுமின். மூழ்கிகோடா, விழிமின். நீ யாரு? உயர்ந்த கருத்துக்கள். செய்க தவம், செய்க தவம். நெஞ்சே, தவம் செய்தால் விரும்பியதையெல்லாம் எய்தலாம். அன்புதான் தவத்திலே சிறந்தது, அன்புதான். அன்புடையோர் இன்புற்று இருப்பது இயல்பு. எதுக்கு முழிச்சுக்கணும்? அன்பே சிவம். நம்ம எந்த கோயிலை போய் கும்பிட்டாலும் கடைசி நம்ம அந்த உள்கருத்துக்களை, ஆழமான ஆணிவேராகிய சனாதனத்தின் அந்த ஆணிவேறு கருத்தை, அடியாழத்தில் இருக்கக்கூடிய இந்த திரளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி சர்வம் கல்விதம் பிரம்மா பிரஜானம் பிரம்மா ஈசா வாஸ்யம் இதம் யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதை நம்ப சுவாமிஜி கேட்கிறார், எல்லாரும் போய் கட்டுப்பிடிச்சுக்கணும். அப்படி அல்ல. அயோட் ஆஃப் பிராக்டிஸ்னு சொல்லுவார், கெஞ்சுறார். அயோட் ஆஃப் பிராக்டிஸ் நிறைய இருக்குதுயா. நான்கு இப்ப சொன்னதெல்லாம் இருக்கு, பட்டியலிட்டு திருப்பி சொல்ல தேவையில்லை. வேதங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இருக்கு. ராமர் இருந்தாருக்கு. எனக்கு என்னையா, ஒரு புத்தன் வந்தா, இயேசு வந்தா, நம்ம எனக்கு என்ன, நான் என்னவாக போகிறேன்? அப்போ அயோட் ஆஃப் பிராக்டிஸ், அயோட் ஆஃப் பிராக்டிஸ், பறந்து விரிவடைவதே வாழ்க்கை. ஆகவே அவர் சொல்றார், அமெரிக்கா போயிட்டு வர்றார். எப்படி தெய்வமா? எப்படி சுவாமிஜிக்கு எப்படி இந்த நாட்டை எப்படி பார்க்கிறார்? இவ்வளவு கருத்துக்கள்லாம் இருக்குது இல்லையா? அவர் எப்படி பெருமிதம் கொள்றார். ஆனால் அவரால் பொறுக்க முடியல, தாங்க முடியல. வாழ்க்கை பூரா ஒரு சோகம் அவருக்கு. கஷ்டம் கஷ்டம். அம்மா சொல்லுவாங்க, அவங்களும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க தூய எண்ணெய். ஆனால் கஷ்டங்கட்டன்னு சொல்கிறாங்க. எனக்கு கஷ்டம்னா என்னால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு தெரியும் அவங்க புற உலகில் அந்த குடும்ப சூழ்நிலை எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டு. ஆனால் சுவாமிஜி வாழ்க்கையை பார்த்தா கண்ணீர் கதை, கண்ணீர் கதை, கண்ணீர் கதை. அங்கே போயிட்டு அந்த கன்னியாகுமரியில் பீச்சில் நின்றுக்கிட்டு அங்கே அந்த பாறைக்கு போகலான்னு அந்த போட்டுக்காரங்கிட்ட கேட்பார், கொஞ்சம் கொண்டு விடுறாயாப்பா, காசு வச்சிருக்கியா சாமியாரேன்னு கேட்குறான். இல்லை காசு இருந்தால் இல்லை போ, சரி நீ போ, நான் போகிறேன் அப்படின்னு நீந்தி போய் உட்கார்றாருப்பா. என்ன ஒரு அங்கேருந்து ஆரம்பிச்சா இந்த சனாதன நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. அப்ப என்ன சொன்னாங்க, அங்க பாண்டிச்சேரியில் ஒரு பண்டிதர் வர்றார். அப்ப அவர் சொல்றார், சன்னியாசி கடல் கடந்து போகக்கூடாது. இன்னொரு கருத்தினை நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த பண்பாடும், எந்த நாகரிகமும், எந்த தர்மமும் அடிப்படை கருத்துக்களை மாற்றிக்கொள்ளாமல் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உயிரோட்டமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது நிலைத்து இருக்க வேண்டும் என்று சொன்னால், புதுப்பித்தல் என்பது மிக மிக அத்தியாவசியம், இன்றியமையாதது. அதைத்தான் வந்து சுவாமிஜி செய்கிறார். அவர் கண்ணோட்டத்தை மாற்றுகிறார். அடிப்படையான தர்மத்தை, சனாதன தர்மத்தை குலைக்கவில்லை. அதையெல்லாம் தப்பு, நான் சீர்திருத்த போகிறேன். சுவாமிஜி சொல்லுவார், எனக்கு சீர்திருத்தத்தில் நம்பிக்கை இல்லை, எனக்கு மறுமலர்ச்சியில் நம்பிக்கை இல்லை, நான் வளர்ச்சியை நம்புகிறேன். என்னுடைய குறிக்கோள் வளர்ச்சி, வளர்ச்சி. அவுட்க்ரோ, போ, முன்னேறி போ, முன்னேறி போ, முன்னேறி போ. அது இருந்திருக்குது. இப்போ மாமிசம் சாப்பிடாம கூடாதான்னு இந்த மாதிரி எல்லாம் இருக்கட்டும். அது யாருக்கு முடியும் சாப்பிட்டுக்கப்பா. அதில் போய் ரொம்ப வற்புறுத்தாதப்பா. தலையெல்லாம் சீவி பார்க்க கன்றாவியாக தான் இருக்கு. அது போய் நம்ம வற்புறுத்த வேண்டாம். அதுக்கு மேல அதிகமான பிரச்சனை இருக்கு. இங்கே இறங்கு, களமாடு, களமாடு. பெண்ணடிமை, தீண்டாமை. எந்த ஊருக்கு போனாலும் சாமி அவங்க அங்கேயே தனியா ஒரு ஊர், ஒரு இடம் வச்சிருக்காங்க. அங்கே தான் இன்னைக்கு எத்தனை சட்டம் வந்து போச்சு எல்லாம் சொல்லுவாங்க. அது இப்பெல்லாம் அப்படிலாம் இல்லை சாமி. என் கூட வந்து தனியா வாங்க, நாங்க நிக்கிற பேச வாங்க சொல்லாதீங்க. அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க. ஏதாவது அயோட் ஆஃப் பிராக்டிஸ், அயோட் ஆஃப் பிராக்டிஸ். யாருமே இப்போ இந்த ஜாதிய மதத்தை சாமி ஒழிக்கவே முடியாது. பேதங்கள் நீங்க வேண்டும், பேதங்கள் நீங்க வேண்டும். இடைச்சாதி நம்ம வச்சிருக்கோம்ல ஒரு 20-30 ஜாதி. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்காங்க, அவங்க யாரும் கொண்டு கொடுத்துக்கிறது இல்லை. ஆனால் ஒருத்தர் போயிட்டு கல்யாணம்,
வெட்டிங் டே, அது என்ன சொல்கிறீங்க, பிறந்த நாள், அதெல்லாம் போய் வருவாங்க. ஆனால் அவங்க பద్ధதியில் கல்யாணம் பண்ணிப்போம். ஆனால் ஒருத்தரை மட்டும் நம்ம எதுக்கு செய்யணும்? எங்கே இருக்கு அதுக்கு அதிகாரம்? அந்த சொன்ன வேதங்களிலே உபநிடதங்களிலே இருந்தால் மட்டுமே அதற்கு இங்கே அனுமதி உண்டு. அதில் சொல்லப்படாத கருத்துக்கள் சனாதன கருத்துக்களுக்கு விரோதமானது, அது தீய சக்தி, அதை ஒழிக்க வேண்டும். அதைத்தான் சில பேர் சொல்லி மாட்டிக்கிட்டான். நீங்க நம்ம சரியா வச்சிருந்தோம்னா அவன் எப்படி வருவான்? ஆகையினால இங்க சொல்றார் சுவாமிஜி, அவருடைய அன்பு அதை பாவித்து நம்ம பார்க்க வேண்டும். அங்கேருந்து வெளியில அங்க கிளம்ப போறார். 4 வருடங்கள் அமெரிக்காவில் இருந்தார். பட்ட கஷ்டம் சும்மா சொல்ல முடியுமா? எங்க போனாலும் தெய்வம்னு சொல்லி கொடுத்துருக்காங்களே, பா இந்தியா 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 சொல்றாங்க. ஏன் அமெரிக்கா போனேன்? என்ன புகழ் வாங்கணும், சமய சமரசம் பண்ணணும், ஏன் சமயம் வசதி சொல்லணும்? இல்லையா, அந்த ஏழைக்கு ஈண்டான் அந்த பசியோடு இருக்கிறானே, அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் வழி செய்ய முடியுமா அப்படின்னு போய் பார்க்கலாம். பொருள் வேணுமே, அதுக்காக போனேன் அப்படின்பார். அங்கே போனவர் என்ன கஷ்டம், அட்ரஸ் காணா போச்சு. ஓகே, அதெல்லாம் முடிஞ்சுதா? அங்கே போய் நம்மளை பற்றி பேசினார். அன்னைக்கு ராத்திரி என்னாச்சு, ஒரு வீட்டில் போய் தங்க போறார். நல்லா ஜெயிச்சுட்டாரு, உலகமே ஒரு காலி வந்துடுது. ஆனால் அந்த இரவு போய் படுக்கரிச்சே பஞ்சு மெத்தையும் எல்லாம் கிடைக்குது அவருக்கு. ஆனால் என்ன சொல்றார், ஐயோ தேவி எனக்கு ஏம்மா, என் நாட்டு மக்கள் தெய்வம், பாரத தெய்வம். தெய்வம் என்றால் ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட ஜனங்கள், விளிம்பு நிலை மனிதர்கள், பெண்கள் எப்படி கதறுகிறார்கள், அடிமைகளைப் போல விலங்குகளைப் போல நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்களே, அவர்களுக்கு நான் எப்படி, அவர்கள் கதிமோட்சம் இல்லாமல் சுதந்திரம் சாத்தியம் இல்லை. அது வந்திருக்காது. அப்ப எழுமின் விழிமின், இப்படிலாம் இருக்கியா நிலைமை? இதாயே உண்மையான மதம். அப்பதாயே நம்மளுக்கு வீடு பேரு கிடைக்கும். நீ என்ன எத்தனை 3 பெட்ரூம் 3 பெட்ரூம் வச்சுக்கோ, நீ அடுக்கலையாவது தரையிலையாவது இருந்துக்கோ. ஆனால் இந்த மரியாதையும் மதிப்பும் நமக்கு மனித நேயம் என்பது அதனால சொல்ற, மனிதனை மனிதனாக்கும் மனிதனை தெய்வமாக்கும் மதம் வேண்டும் என்று சொல்வார். அப்ப சொல்றார், அங்கேருந்து வர்றச்சு எப்படி சாமி நீங்க பாக்குறீங்க இந்தியாவை? ஐயோ நான் வரும்போது இந்தியாவை நேசிச்சேன், இப்போ அதனுடைய தூசி கூட எனக்கு புனிதமானது. அவர் சொல்லலே சொல்றேன், அங்கிருந்து வரும் முன்பு நான் இந்தியாவை நேசித்தேன், இப்போதோ அதன் தூசி கூட எனக்கு புனிதமாக தெரிகிறது. அங்கு வீசும் காற்று புனிதம், அது ஒரு புண்ணிய பூமி, அது ஒரு தீர்த்த தலம் என்று கூறினார். அப்படி தளத்தில் நம்ம இப்ப வசிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? நிலைமை, நாங்க அடுத்து ஒரு ஸ்டாஃப் வந்தார், அவருக்கு வீடு பார்க்குறோம். எங்க? நகரேஷு காஞ்சி நாரீஷு ரம்பே இருக்கட்டும். அங்கே வாடகை வீடுக்கு போகிறோம். வாடகை, உங்கள் வீட்டில் வாடகைக்கு வீடு கேட்டு போனால் என்ன கேட்கணும்? எவ்வளோ இது வாடகை கொடுப்பீங்களா? எத்தனை மணிக்கு வருவீங்க? புள்ளால் உண்பீங்களா? நாங்கள் செய்வோம், வந்தால் ஒத்துக்காது, அப்படி தானே கேட்கணும். போனவன் என்ன கேட்குறாங்க தெரியுமா? என்ன கேட்டாங்க தெரியுமா? என்ன ஜாதி? சரி நான் சொல்லிட்டேன், ஏதோ ஒன்று பிசி எம்பிசி சர்டிஃபிகேட் இருக்கா? எப்பங்க? 2023 சொல்றேன் நான். தகுமா நெஞ்சு பொறுக்குது இல்லையே, இந்த நிலை கெட்ட மாந்தரை நினைந்திடனும் வெறுக்குது இல்லையே, எண்ணிலா நோயுடையார் எழுந்து நடப்பதற்கு வலிமையிலார் சாத்திரம் ஒன்றும் காணார் என்று சொன்னோம் இல்லையா? இங்க நன்னிய பெரும் கலைகள் 10,000 கோடி நகர்ந்து நின்ற புண்ணிய நாட்டில் பட்டியலிட்டார் சார் ஐயா. நன்னிய பெரும் கலைகள் 10,000 கோடி நயந்து நின்ற இப்புண்ணிய நாட்டிலே பொறியற்ற விலங்குகள் போல் வாழ்வார் நெஞ்சு பொறுக்குது இல்லையே. அதுதான் சுவாமிஜியோட வாழ்க்கை அப்படியே இலக்கியமா கொண்டு வந்து கொடுக்கிறார் பாரதியார். நம்ம பாரதியார் ஆக இப்படியாக இருக்கிறது. கடைசி நேரத்துக்கு வந்துட்டு நம்ம அவர் சொல்றார், இப்படிலாம் இருந்தாலும் சிறிது கூட மனம் தளராது. எல்லாம் இருக்கு, எஸ், யதார்த்தத்தை ஒத்துக்கணுங்க. எனக்கு நோய் இருக்குன்னு ஒத்துக்கணும், அப்பதான் மருந்து சாப்பிடுவேன், ட்ரீட்மெண்ட்டுக்கு போவேன், இல்லைன்னு சாக வேண்டியதுதான். ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னா, தைரியமா இருக்குன்னா, சார் சொன்னது மாதிரி இந்தியா அழியாது. ஏன் இந்தியா என்ன மனித குலம் அழிஞ்சிடுங்க, பண்பாடு என்ன அர்த்தம்? மனித குலமே இருக்காது. அது இருந்தாலும் அந்த அன்பு, அந்த மனிதனாக விலங்கு இனமாக இருப்பான். அதனால் அது அழியாது. அதற்காக சும்மா இருக்கலாமா?
அப்படி சொல்லிட்டு சுவாமி சும்மா இருந்தாரா? அவ்வளவு பாடு, 10 வருஷம். அவரே சொல்றாரே, இந்த விவேகானந்தன் மாடியிலேருந்து இறங்கி வர்றார் கீழே வேலூர் மடத்தில். அவர் ரூம்ல இருந்து மாமரம் இருக்கு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க நின்றுட்டு இருக்கிறார். பக்கத்தில் பிரேமானந்தர் வந்து அவர் தெரியல, இவர் தன்னுடைய உலகத்தில் இருக்கிறார். இந்த விவேகானந்தன் என்ன செய்தான் என்பது யாருக்கு தெரியும்? ஒருவேளை இன்னொரு விவேகானந்தன் இருந்தா அவனுக்கு தெரியும். அப்ப கஷ்டப்பட்டிருக்கணும். என்ன கஷ்டம் அங்க கொடுத்த டார்ச்சர். அங்க இருக்கிற அந்த மேற்கத்திய மக்கள் ஆதரவும் கொடுத்தான், அனாச்சாரமும் பண்ணி விட்டான். அப்புறம் சொல்றார், அதனால என்ன, காலப்போக்கிலே எண்ணற்ற விவேகானந்தர்கள் தோன்றுவார்கள். எங்களுக்கு சொல்லியிருக்கிறார், பையா நீ செய்டா, அடிச்சு ஆடுறா, களமாடுறா, ஒற்றை மனிதனாக ஆடுறா. ஏன் நீ அணியும் காவி ஆடு என்பது போர்க்களத்திலே அணியும் மரண அங்கி, கிளாசிக். இதோட என்ன வேணும் தைரியம்? எனக்கு என்ன தைரியம் வேணும்? நீ அணியும் தோராடை காவி ஆடை என்பது போர்க்களத்திலே வீரன் அணியும் மரண அங்கி. அந்த புனிதமான காரியத்திற்காக, புனிதமான கொள்கைக்காக உயிர் துறப்பதே நமது லட்சியம். வெற்றி அல்ல. வெற்றி வந்தா ஓகே, ரொம்ப சந்தோஷம். வரலைன்னா அதற்காக நீ எந்த சூழ்நிலையிலும் சொல்றார், சிறிது கூட மனம் தளராதே. 1900 வருடம் மே மாதம் 26ஆம் நாள் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து மோஸ்ட் ப்ராபப்ளி சிஸ்டர் நிவேதிதாவுக்கு எழுதுகிறார். அவருக்கு ஒரு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறார். சுவாமிஜி பாடுபடுறார். எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இடமே வாங்கப்பட்டது வேலூர் மடம். அந்த கஷ்டம் சொல்ல இப்ப நமக்கு நேரம் இல்லை. அப்ப சொல்றார், சிறிது கூட மனம் தளராதே. நாம செய்ய வேண்டியதில்லைன்னா முன்னோக்கி செல், மார்ச்சான். அதுதான் நமக்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய மந்திரமாக இருக்கிறது. நிறைவாக சுவாமிஜி சொல்றார், நம்ம செய்யறது என்ன செய்ய போறோம்னா கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணு. வந்திருக்கமா இல்லையா? இந்த 2 குறை சொல்லி இருக்கிறார். நம்ம வீட்டு பெண்கள் நல்லபடி நடத்தலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நான் சொன்ன அந்த ஒரு பிரிவினர் இருக்கிற ரொம்ப விரிவாக பேசக்கூடாது சபையில். அங்கே போயிட்டு நம்ம போக முடியாட்டியும் நான் சொல்றது உண்டு. நம்ம பசங்க வரங்க எங்களுடைய குழுக்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள், 6 மாசத்துக்கு ஒரு நாள் எப்பயா சும்மா போய் ஒரு சாக்லேட், அவங்களுக்கு வேண்டியது அன்பு தான். சொன்னார்ல இப்ப, அன்பே சிவம், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலார். அன்பே சிவமாவது அரும் அறிகிறார். அன்பே சிவமாய் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அந்த அன்புக்காக தான் ஏங்குறாங்க. நாங்க ஒண்ணுமே கொடுக்கல, நீங்க போனா போதும். ஐயோ நீங்க எங்களவங்க தான், நாங்க உங்க சும்மா பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இன்னைக்கு சுதந்திர தினம், இன்னைக்கு சுவாமிஜியோட பர்த்டே, இன்னைக்கு ராம நவமி, இன்னைக்கு கிருஷ்ணாஷ்டமி, உங்களையே பார்த்துட்டு போலான்னு வந்தோம். இந்தாங்க ஒரே சாக்லேட், குழந்தைங்க வாங்குறீங்களா சொன்னா போதுமே. அப்படியே நம்மளுடைய அடிமையாயிடுவாங்களே, நம்மளுடைய உறவாயிடுவாங்களே, நம்மளோடு ஐக்கியமாகி விடுவார்களே. அந்த நோக்கில் நாம் இன்னும் பயணிக்கவே இல்லை. பயணிக்க ஒரு பக்கமா நம்ம எல்லாம் கொல்லன் பட்டறையிலே ஊசி விட்டு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் தயவு செஞ்சு கோபிச்சுக்காதீங்க. சத்சங்கம் பண்றோம், எல்லாம் பண்றோம், எங்கே என்பதுதான் கேள்வி. இலக்கு எங்கே இருக்கிறது, நோய் எங்கே இருக்கிறது, இங்கு சிகிச்சை எங்கே கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை தயவு செய்து நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடைசியா எல்லா ஆசிகளும் உங்கள் மீது பொழிவதாக. சுவாமிஜி சொல்றார், பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் 1897 விக்டோரியா மஹாலிலே சென்னையிலே நிகழ்த்திய மை பிளான் ஆஃப் கேம்பெயின் என்ற ஒரு சொற்பொழிவிலே தன்னுடைய கருத்துக்களை எல்லாம் கொடுத்து கொண்டே வருகிறார் அல்லவா? அங்கே வரக்கூடியது இதுதான் நிறைவு. எல்லா ஆசிகளும் உங்கள் மீது பொழிவதாக. என் குழந்தைகளே, என் திட்டத்தை சொல்வதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். என் திட்டத்தை சொல்வதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் நானும் உங்களோடு சேர்ந்து பணிபுரிய தயாராக இருக்கிறேன். அவற்றை ஏற்றுக்கொண்டால் நானும் உங்களோடு சேர்ந்து பணிபுரிய தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கேட்காமல் என்னை உதைத்து இந்தியாவிற்கு வெளியே துரத்தினால் கூட நான் மறுபடியும் உங்களிடம் வந்து விடுவேன். வந்து நாம் எல்லோரும் மூழ்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வேன். பாவித்து உணர வேண்டும். என்ன ஃபீலிங் இருந்திருக்கும் அவருக்கு? எப்படியாப்பட்டவர்? உண்மை பொருளாகி இறைவனுடன் நேரடி தொடர்பில் இருக்கின்ற இறை உணர்வாளர், உள்ளங்கை நெல்லிக்கனி போன்று அவரே சொல்வார். இங்க பாரு, நான் உணவு இல்லாம உறக்கம் இல்லாமல் மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருப்பேன். இமயமலை குகையில கூட போயிட்டு உட்காந்துட்டு தியானத்திலேயே மூழ்கிடுவேன். ஐயா, நான் ஏன் இப்படி இருக்கேன்? இந்த நாட்டினுடைய துயர நிலைமையும்
ஐயோ சுவாமிஜி, இந்த நாட்டினுடைய துயர நிலைமையும் எதிர்காலத்தை பற்றி கவலையும் தான் என்னை அப்படி செய்ய முடியாமல் தடுக்கின்றன. உங்களுடைய நன்மைதான் என்னுடைய வாழ்க்கை விரதம். இந்த புண்ணிய பூமியிலே பிறந்த நம்ம எல்லாருடைய நன்மைதான் அவருடைய வாழ்க்கை விரதமாங்க. யாருடைய விரதங்க? சிவபெருமானே வந்தாரே, அந்த யோகீஸ்வரனே சிவபெருமானே வந்திருக்கிற அவருடைய விரதமா நம்ம நன்மை அவருடைய விரதமாங்க. அப்ப நம்ம என்னங்க செய்ய போறோம்? நம்மகிட்ட என்னங்க கேட்கிறாரு அவரு? அயோட் ஆஃப் பிராக்டிஸ். ஐயோ, யாரும் சொல்லக்கூடாது என்னால் முடியாதுன்னு. அடுத்து சொல்றார், உங்களோடு ஒருவனாக இருக்கவே நான் வந்திருக்கிறேன். மூழ்கத்தான் வேண்டும் என்றால் நாம் எல்லோரும் சேர்ந்து மூழ்குவோம். பாவியுங்கள், உணருங்கள், உணருங்கள். ஆனால் நம் உதடுகளில் இருந்து சாபங்கள் வராமல் இருக்கட்டும். பிப்ரவரி மாதம் 9ஆம் நாள் 1897 விக்டோரியா ஹாலில் சொல்கிறார், எல்லா ஆசிகளும் உங்கள் மீது பொழிவதாகுக. என் குழந்தைகளே, என் திட்டத்தை சொல்வதற்காக உங்களிடம் வந்திருக்கிறேன். நீங்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டால் நானும் உங்களோடு சேர்ந்து பணிபுரிய தயாராக இருக்கிறேன். ஆனால் நீங்கள் அதை கேட்காமல் என்னை உதைத்து இந்தியாவிற்கு வெளியே துரத்தினால் கூட நான் மறுபடியும் உங்களிடம் வருவேன். வந்து நாம் எல்லோரும் மூழ்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்வேன். உங்களோடு ஒருவனாக இருக்கவே நான் வந்திருக்கிறேன். முழுகத்தான் வேண்டும் என்றால் நாம் கூடியிருந்து கொள்வோம் என்று சொன்னார். எல்லாம் சேர்ந்து முழுகலாம் ஐயா. ஆனால் நம் வீடுகளில் இருந்து சாபங்கள் வராமல் இருக்கட்டும். கல்வி வந்திருக்கிறது, பெண் உரிமை, பெண்ணுக்கு எம்ப்ளாய்மெண்ட் வச்சுட்டு நம்ம பெண் முன்னேறி, எம்ப்ளாய்மெண்ட் வேற எம்பவர்மெண்ட் வேறங்க ஐயா. அவர் பெண் உரிமை, பெண் எம்பவர்மெண்ட் ஐயா வேணுமா இருக்கிறது. பொண்டாட்டி சேர்மனா இருப்பா, ஆம்பளை ஆட்சி ஆழ்வன். என்னங்க அது? நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஜினியரும் ப்ரொஃபஸரும் வைஸ் சான்சலர் ஆகிட்டா அது எம்பவர்மெண்ட்டுங்களா? இல்லைங்க, நிறைய இருக்குதுங்க பேச வேண்டியது, நிறைய இருக்குது சிந்திக்க வேண்டியது. நீங்கள் அங்கங்கே குழுக்கு அமைந்து கல்வின்னு சொன்னார். நிறைய இன்ஜினியரிங் வந்துடுச்சு, எவ்வளோ டிகிரி வந்துட்டானே, வக்கீல் வந்துட்டானே, ஜட்ஜும் வந்துட்டானே, மனுஷனை காணுமே சொன்னார்ல சார். நம்ம பார்த்தோம் சாமிஜியோட வாழ்க்கையில் கடவுள்னு வாழ்க்கை ஆரம்பிக்குது. சாமிஜியோட வாழ்க்கை கடவுளை பார்த்தீங்களா? கடவுளை தேடினாரு. கடைசியில் அவர் என்ன தேட வேண்டிய சார் தெரியுமா? வேர் ஆர் மென். கடவுள் எங்கன்னு ஒவ்வொருத்தரா போய் கெஞ்சிட்டு கிடக்கிறாரு. ஆதங்கம், அப்படி ஒரு தவிப்பு, கடவுளை காண வேண்டும் என்று. கடவுளை பார்த்துட்டாரு, மனுஷனை காணும். வேர் ஆர் மென். இங்க இருக்கிறோமா? மனிதர்கள் எங்கே? செய்ய வேண்டிய காரியம் புதிய இந்தியா வர வேண்டும். மனிதர்கள் எங்கே என்று கேள்வி கேட்டிருக்கிறார். எழுவோம், விழிப்போம், சாமிஜிக்காக நம்முடைய தோள்களை கொடுப்போம். பொருள் நிறைந்தவர் நிதி நிறைந்தவர் பொற்குவைதாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர். அதுவும் மற்றோர் வாய்ச்சொல்வர் எழீர். ஆண்கள் எல்லாம் தோளினை நல்கீர். மதுர சேமொழி மாதர்கள் எல்லாம் வாடி பூசை குறிகளை பேசீர். எதுவும் நல்கி எவ்வகையாயினும் இப்பெரும் தொழில் நாட்டுவம் வாரீர். பாரத தேவியை அரியாசனத்திலே பார்த்திருக்கிறார் விவேகானந்தர். அந்த அரியாசனத்தில் ஏற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது. சக்தி அவர்களிடம் நமக்கு வருகிறது. எதுவும் நல்கி ஏதாவது ஒரு வகையிலே ஐ வில் கான்ட்ரிபியூட், என்னுடைய பங்களிப்பு இருப்பது எனது உரிமை என்று நாம் அதை நினைவில் கொள்வோம். எழுவோம், விழித்திருக்கொள்வோம் என்று சொல்லி ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.